ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி. நம்மளுடைய கிங் ஆஃப் லாட்ரி சேனலுக்கு முகம் தெரியாத நண்பர்களை வரவேற்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொன்னது கேட்ட மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிறீங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறவங்களையும் கும்பிட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். சரிங்களா? நாம் வந்து இன்றைக்கி 31ஆந்தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதில் என்னென்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 31ஆந்தேதி, அதாவது இன்றைக்கி யாரெல்லாம் வந்து கெஸ்ஸிங் போட்டு வின்னிங் வாங்கினீங்களோ எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்காதவங்க மனசை தளர விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு வின்னிங் கிடைக்கும். ஒரு நல்லது நேரம் வரும். நேரம் சரியில்லைன்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நெகட்டிவாக தான் போய் முடியும். சரிங்களா? நாம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி அந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கினா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நாம் இப்போ வந்து 31ஆந்தேதி கெஸ்ஸிங் போட்டுருந்தோம். அதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ 31ஆந்தேதி என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 595. இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. சரிங்களா? 595ல் நாம் என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூவில் காட்டுறேன். லாஸ்ட்டு வீடியோஸ் நம்மளுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க பொறுமையாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கூட பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ரிசல்ட் வந்து 595 நாம் கொடுத்துருந்த கெஸ்ஸிங் இது எல்லாமே. சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். இதில் நம்மளது என்ன பார்த்தீங்கன்னா, சி போர்டு வந்து இன்றைக்கி நம்மளது பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? சி போர்டு நம்மளது இன்றைக்கி பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி இந்த டபுள்ஸ் அடிக்கிற ஆட்டம்லாம் வந்து இந்த சின்ன பசங்க சொல்லுவாங்களே ஒப்புக்கு சப்பான் அப்படின்ற மாதிரி, இன்றைக்கி ஆட்டமே சரியில்லை. டபுள்ஸில் வரதெல்லாம் என்ன ஆட்டம், இன்னும் இந்த ஆட்டம்ன்றது சூடு பிடிக்கல. சரிங்க விடுங்க, மந்த் எண்டு, அதனால் டபுள்ஸில் அடித்து வச்சுருக்கிறான். நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 5 வந்து பாஸ் ஆகிருக்குது. உங்களுக்கு லாஸ்ட் டைம் இந்த டிக்கெட்டு சிங்கிள் போர்டு டிக்கெட்டு போகிற மெத்தட் எப்படி என்ன ஏதுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த 5 டிக்கெட்டு, 10 டிக்கெட்டு, 15 டிக்கெட்டு, 20 டிக்கெட்டு அந்தமாரி சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. உங்களுக்கு 2 நாள் இல்லைனா கூட எதனா மற்ற 2 நாள் உங்களுக்கு பாஸ் ஆகிடும். இல்லை நான் பல்காக போடுவேன் அப்படின்னீங்கன்னா 50 டிக்கெட்டு, 100 டிக்கெட்டு, 150 டிக்கெட்டு, 200 டிக்கெட் அப்படின்னு சொல்லிங்கன்னா இந்த 2 நாள் உங்களுக்கு ஃபெயில் ஆனாலும் இந்த 2 நாள் உங்களுக்கு பாஸ் ஆகிடும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊரில் டிக்கெட்டோட ரேட்டு வந்து இப்போ 30 டிக்கெட்டு போட்டிங்கன்னா 390 வரும். ஒரு டிக்கெட்டுக்கு விலை பார்த்திங்கன்னா 13 ரூபா கிட்ட வரும். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா அதே 30 டிக்கெட்டு போட்டிங்கன்னா 300 சில்லற வரும். ஏன்னா அந்த ஊரில் 12 ரூபா டிக்கெட்டு வரும். புரியுதுங்களா? ஏன் இங்கே 390 வருது, இங்கே 390க்கு கம்மியாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஊரில் 12 ரூபா, 13 ரூபா அந்த மாதிரி வரும். சரிங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து நாம் இன்றைக்கி கெஸ்ஸிங் கொடுத்ததில் வின்னிங் வந்தது. சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்குது. நான் தான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னீங்களா, சிங்கிள் போர்டு வந்தால் ஏபிபிசியும் 3 டிஜிட் வராது, இல்லை 3 டிஜிட் வந்தால் ஏபிபிசிஎஸ்சியும் சிங்கிள் போர்டு வராதுன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி தாங்க, 1 வந்தால் மற்ற 2 வராது. சரிங்களா? வாங்க நம்ம நாளைக்கு வீடியோவில் கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இது வந்து நாளைக்கு கெஸ்ஸிங் வீடியோ. அதையும் இன்றைக்கி சொல்லிட்டா எப்படி இருக்கும்? சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.